அந்த இவர்கள் அழித்த தும்பி இனத்துல ஒரு சில தும்பிகள் பறந்து அந்த பூக்களை அணுகி வரும் பொழுது அந்த பூக்கள் மட்டும் முழுமையாக வளர்ச்சி அடைவதை அந்த விவசாயி கண்டுபிடிச்சார். அப்பொழுது அவர்கள் உண்மையான காரணத்தை கண்டுபிடித்தாங்க. அந்த பூக்களில் இருந்த புழுக்களை அந்த தும்பி இனங்கள் கொத்தி உண்டு அந்த பூக்களை காப்பாற்றி வருகின்றன என்று. உடனடியாக இதை எல்லோருக்கும் அறிவித்து அந்த தும்பி இனங்களை இனப்பெருக்கம் செய்து சூரியகாந்தி பயிர்கள் சிறப்பாக பலன் தரும் வகையில் அவர்கள் தங்களுடைய விவசாய முறையை மாற்றி அமைத்தார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம எந்த துன்பம் எந்த பிரச்சனை நம்மை தாக்குகிறதோ அதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இன்னும் துவண்டு துவண்டு விழுந்து போகிறோம். ஆகவே உண்மையான பிரச்சனை எது, உண்மையான பிரச்சனைக்குரியவர் யார், நம்மை தாக்குகிறது எந்த சக்தி, இவற்றையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து தெளிந்து அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.